அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். நடிகர் கமலஹாசன் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு பேசிய ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையே உண்டாக்குச்சு. இந்த நிலையில உயர்நீதிமன்றம் அவருடைய பேச்சை கண்டிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கர்நாடகா சினிமா வர்த்தக சபைக்கு கமலஹாசன் கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தக்லை படம் இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துகிட்டாங்க. அப்போ சிவராஜ் பற்றி பேசிக்கிட்டு இருந்த கமலஹாசன் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு பேசி இருந்தாரு. இவருடைய பேச்சு கர்நாடகால ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. கர்நாடக முதல்வர் உடனடியாக மன்னிப்பு கேட்கலனா தக்லை படத்தை கர்நாடகால வெளியிட தடை செய்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இன்னொரு பக்கம் சிவராஜ்குமார் கமலஹாசன் பேசியதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அவரு எந்த தப்பான நோக்கத்திலையும் பேசல அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க. அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது, நான் தப்பா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்பேன், தப்பு பண்ணலைன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக கமலஹாசன் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து கர்நாடக வர்த்தக சபை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. கமலஹாசன் மன்னிப்பு கேட்காதனால தக்லை படத்தை வெளியிட தடை செஞ்சிருக்காங்க. மொழி பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கிற நிலையில தக்லை படத்தை தடையின்றி வெளியிட பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கமலஹாசன் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அப்போது நீதிபதி கமலஹாசன் கிட்ட சராமரியாக கேள்வி கேட்டு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க கமலா இருந்தாலும் சரி, மக்களுடைய உணர்வு புண்படுத்த கூடாது. நீங்க பெரிய நடிகரா இருக்கிறீங்க, இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசிருக்கவே கூடாது. இந்த நாட்டின் பிரிவே மொழிவாரியாக தான் அடிப்படையில் தான் நடந்துச்சு. ஒரு பொதுநபர் இந்த மாதிரியான அறிக்கையெல்லாம் வெளியிடக்கூடாது. இதன் காரணமாக கர்நாடகால அமைதியின்மை போராட்டமே நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்த பிறகு உங்களுடைய படத்தை வெளியிட பாதுகாப்பு தேடுறீங்க. நீங்க மன்னிப்பு கேட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருக்கும். ஆனா நீங்க உருவாக்கின பிரச்சனைக்கு நீங்க அரசு கிட்ட ஆதரவு கேட்கறீங்களா? எப்படி? மொழி என்பது மக்களுடைய சேர்ந்த ஒரு உணர்வு. நீங்க ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, நீங்க ஒரு பிரபலம். நீங்க இப்படி பேசி இருக்க கூடாது. மன்னிப்பு கேட்டா நீங்க வர வசூல் மூலம் இங்க சம்பாதிக்கலாம், நீங்க பேசினதை திரும்ப வாங்கிக்கலாம். இது தமிழ் மற்றும் கன்னட மொழி சண்டை கிடையாது, இது நீங்க பேசுனதுனால வந்த சண்டை. நீங்க தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசிருக்கீங்க. நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெற முடியாது, ஆனா மன்னிப்பு கேட்கலாம். உடஞ்ச முட்டைய திரும்ப சேர்க்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இந்த நிலையில கர்நாடக வர்த்தக சபைக்கு கமலஹாசன் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல தக்லை படம் இசையிட்டு விழால நான் பேசுனது தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், கன்னடத்தை எந்த வகையிலையும் குறைச்சிட கூடாதுன்னு தான் நான் அப்படி பேசினேன். தமிழ் போலவே கன்னடம் இலக்கியம் கலாச்சாரம் கொண்டு இருக்கு. இத தெளிவான மனசாட்சியோட உணர்வுபூர்வமாக நான் சொல்றேன். கன்னடம் மீதான மொழி என்னுடைய அன்பு உண்மையானது. மேலும் கன்னடத்தை தாய்மொழி மீது வச்சிருக்கிற அன்பின் மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. நான் பேசின சில விஷயங்களால சிவராஜ்குமாருக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா எங்களுக்கு இருக்கிற உண்மையான அன்பு மரியாதை நிலைச்சி இருக்கும். சினிமா மக்களுக்கு ஒரு பாலமாக இருக்கணும், ஒரு நாளும் அவங்கள பிரிக்கிற சுவரா இருக்க கூடாது. என்னுடைய அறிக்கையோட நோக்கமே அதுதான். இந்த தவறான புரிதல் தற்காலிகமானது. நம்மளுடைய பாஸ்பர அன்பையும் மரியாதையும் மீண்டும் வலியுறுத்த கிடைச்ச வாய்ப்பா இது இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. இவர் பேசிய வார்த்தை எப்படி அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் இன்ஃபார்ம் டால்கி சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.